இந்த மண்ணினுடைய இயற்கை வளம் மட்டுமல்ல, இந்த பகுதியிலே வாழ்கின்ற உங்களுடைய அன்பு, உங்களுடைய நட்பு, உங்களுடைய அருமார்ந்த தோழமை, இவற்றையெல்லாம் நினைத்துத்தான் இங்கே அடிக்கடி வருவதற்கான ஆசைப்படுகிறேன். But when I come here these days, there is always a little bit of sadness that I feel, because the state is not run by the people of the state. ஆனால் இப்பொழுது இங்கே வருகின்ற போது என் மனதில் கவலைகள் நிழலாடுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த மாநிலத்தை நடத்துகின்ற முறை, இப்பொழுது இந்த மாநிலத்தை நடத்துகின்றவர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள் இந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அவர்கள் எங்கேயோ இருந்து இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறார்கள். It is pretty clear that the government in Puducherry is not the expression of the people of Puducherry, but is actually imposed from Delhi. இங்கே நடக்கின்ற அரசு இந்த மக்களுடைய விருப்பத்தையும் வேட்கைகளையும் உள்வாங்கிய அரசு அல்ல. எங்கேயோ இருந்து இருக்கின்ற சிலர் இந்த மக்களின் மீது திணிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. There has always been the question of full statehood. It was promised by the BJP. They have not given it. We are fully committed to giving Puducherry full statehood. பாஜகவினுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இந்த மண்ணிலே புகுத்த நினைக்கிறார்களே உரிய, புதுச்சேரியினுடைய மக்களுடைய எண்ணத்தை உள்வாங்கி அவர்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடக்கவில்லை. The BJP runs the state by remote control, and the LG is just a way of bypassing the will of the people. இந்த மாநிலத்தை இங்கே இருக்கின்ற துணை ஆளுநரை வைத்துக்கொண்டு பிஜேபி ஆட்டி படைக்கிறதே ஒழிய, இந்த மாநில மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ அல்லது மக்களுடைய விருப்பமோ இங்கே நிறைவேற்றப்படுவதில்லை. Regional leaders are sidelined and no local body elections are allowed to be held. இங்கே கடந்த பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. The vibrant industrial and textile sectors are in terminal decline. இங்கே உயிரோட்டமாக இருந்த தொழில்துறை கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து இறந்து கொண்டிருக்கிறது. And hundreds of factories have closed. நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. The BJP wants Puducherry to belong to Mr. Adani. Pardon, sir? The BJP wants Puducherry to belong to Mr. Adani. இங்கே பிஜேபி அரசு தாங்கள் நினைக்கின்ற எண்ணங்களையும் சித்தாந்தங்களையும் மட்டுமே இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. The strategic Karaikal port has already been sold to him. I am not able to hear you. The strategic Karaikal port has already been sold to him. இங்கே இருக்கின்ற காரைக்கால் துறைமுகம் ஏற்கனவே விலை கூறி விற்கப்பட்டு விட்டது. And he has incorporated Adani Electricity Puducherry Limited, which indicates that your electricity is also going to be given to him. இங்கே இந்த புதுச்சேரியிலே பாஜக அரசு தொடர்ந்தால் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற மின்சாரம் முதற்கொண்டு அத்தனை அரசாங்க இயற்கை வளங்களும் அதானி குழுமத்திற்கு விற்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். Today Puducherry is leading in fake medicines. Massive fake drug manufacturing takes place here, and there is no action by the state. இங்கே நிறைய அளவிலே உற்பத்தி தொழில் நடந்து கொண்டிருந்தது, வேலை வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் இன்றெல்லாம் அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நசிந்து வருகின்ற சூழ்நிலை இருக்கிறது. Spurious drugs are spent across the country. This is not just corruption, this is corruption with murder included. போலி மருந்துகள் அதிக அளவிலே தயாரிக்கப்பட்டு அவைகள் சந்தைக்கு வருவதால் அது ஊழல் லஞ்சம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தினுடைய ஆன்மாவையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு
படுபாதகமான கலப்பட தொழிலாக அந்த போலி மருந்துகள் நடமாடுகின்றன. Everybody knows that there is 30% commission taken on all contracts. எல்லோருக்கும் தெரியும், புதுச்சேரி மாநில அரசிலே கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஒப்பந்தத்திற்கும் 30 விழுக்காடு கமிஷன் வாங்கப்படுகிறது என்பது இங்க இருக்கின்ற அனைவருக்கும் பகிரங்கமாக தெரிந்த உண்மை.